நைட்டு கரண்ட் போனனால தூக்கமா தான் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வேலைய பார்க்கணும் இல்லையா? அப்படின்ட்டு மூஞ்ச கழுவிட்டு நான் வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்கிங் போடுறதும் இருந்துச்சு. இதில வேற அம்மா வீட்ல இருந்து கால் வந்துருச்சு. அவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்ட்டு. அதோட எடுத்துட்டு போய் குடுத்துட்டு, குடுக்க வேண்டிய காசு இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு நான் போறதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தவங்க வந்து என் வீட்லயே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் ஜம்பல் பாக்கெட்டுன்ட்டு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, டேஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதில அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு எனக்கு. ஏன்னா, வீட்டு ஆளுங்க தான் சாப்பிட்ருக்காங்க. வெளி ஆள் சாப்பிட்டதில்ல இல்லையா? ஒரு 5 பாக்ஸ் வந்து போட்டு வச்சிருந்தேன். அதுலயும் 2 வித்துருச்சு. ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் எப்படியாவது ஒண்ணாவது வித்துருது ஒரு நாளைக்கு. விக்காமலாம் இல்ல. ஏதாவது ஒண்ணு வித்துருது. ஆனா என்ன, நான் வந்து ஹோல்சேல் ஷாப்ல மொத்தமா எல்லா பொருளும் வாங்குனேன்னா, எனக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப நான் ரீட்டெயில் ஷாப்ல வாங்குறனால எனக்கு வந்து இப்போதைக்கு லாபம் வரலன்னு தான் சொல்லுவேன். கம்மி ரேட்ல வேற நான் குடுக்குறேன் இல்லையா? அதனால வந்து ஆ எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து லாபம் பார்க்க முடியல. உண்ம அதுதான். வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் டேஸ்ட்டு வந்து போய் சேரணும். அதுக்காகவே நான் குடுக்குறேன் இப்போதைக்கு. 1 கிலோ ரூ. 50 வாங்குன பூண்டு இப்ப 1/4 கிலோ வந்து ரூ. 50 வாங்க வேண்டியதா இருக்கு. பெருங்காயம், மொளகாலாம் இப்ப போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ரீட்டெயில் ஷாப்ல.